எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட நண்பர் சிவப்பிரியன் சார் வந்திருக்காரு. சிவப்பிரியன் வந்து டெக்கன் ஹெரல்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பத்திரிகை இருக்கு பெங்களூர்ல. உங்களுக்கு தெரியாதது இல்ல. இந்த டெக்கன் ஹெரல்டோட தமிழ்நாடு எடிட்டரா இருக்கிறாரு. ஸோ தமிழ்நாடு அரசியலை பத்தி அவருக்கு விஷயம் தெரியும். ஆனா இன்னைக்கு நாங்க அரசியல் பேச வரல. இது சோசியோ எக்கனாமிக்ஸை பத்தி பேச வந்திருக்கோம். எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் ப்ராமிசஸ் மேட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி பேச வந்திருக்கோம். வணக்கம் சார். இந்த இப்போ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது, இப்போ 2000 ரூபாய் கொடுப்பேன்னு திமுக அரசு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இப்போ அதிமுக வந்து அதை 2000 மாற்றி கொடுப்போன்னு சொல்கிறாங்க. புதுசாக கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற நடிகர் விஜய் அவர்கள் வந்து எல்லாருக்கும் மேலே போய் 2500 கொடுப்பேங்கிறாரு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்கிறார். இதுதான் 4 கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து எலெக்ஷனில் நிற்கிற 4 அலையன்சஸ். இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிசைஸ்டு வெப்பனாக மாறி இருக்கோ ஓட்டு வாங்குறதுக்கு. சார், இதை ஃபஸ்ட்டு எங்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி தான் ப்ராமிஸ் பண்ணோம் 2019. இதுக்கு முன்னாடி இது பிரேசிலில் கொடுக்கப்பட்டது. பிரேசிலில் லூலான்னு இப்போ ஒரு பிரசிடென்ட் இருக்கார். இதுக்கு முன்னாடி முதல்ல வந்த முன்னே அவர் கொடுத்தார். இது வந்து இதை வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற பேர்லேயும் நீங்கள் சொல்லலாம். இது வந்து டெஃபினெட்லி இந்தியா மாதிரி இருக்கிற ஊரில் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பெனிஃபிஷியல். இதுக்கு ஒரு கல்ல 2 மாங்காய். எப்படி கரெக்டாக கொடுக்குற சார்? அதுதான் இங்கே ப்ராப்ளம். இதை நான் சொல்ல வரேன், அதை நான் முடிச்சிடுறேன். ஆஸ் அன் எக்கனாமிஸ்ட் நான் பேசுகிறேன். ஒரு கல்ல 2 மாங்காய் இதில். இப்போ வந்து சிதம்பரம் அந்த காலத்தில் 1/6 ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பித்தார். இந்த 6 க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஒரு க்ரைட்டீரியா வந்தால் கூட உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணணுன்னு நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டார். இப்போ வந்து தமிழ்நாடுல இருக்கிறது, தமிழ்நாடு தான் எனக்கு தெரியும். மற்ற ஊர்லேயும் இப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எப்படின்னா யூனிவர்சலாக ரேஷன். ஜெயலலிதா தான் ஒரு ஒயிட் பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நீங்கள்லாம் சரண்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சரண்டர் பண்ணுங்கன்னாங்க. சுகர் கார்டுன்னு இருக்குது. இப்போ சுகர் கார்டு தனியாக இருக்குது, ஒயிட் கார்டு தனியாக. ஒயிட் கார்டு வந்து ஒன்றுமே கிடையாது. நானா ஒயிட் கார்டு. ஓகே, அதான் எங்களுக்கு ஒன்றும் வேண்டான்னு எங்கள் அப்பா எழுதி கொடுத்துட்டாரு. நானும் சேர்ந்தேன். சுகர் கார்டில் இருக்கிறவங்களுக்கும் சுகர் மட்டும்தான் கிடைக்கும், வேற எந்த கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். டிவிலாம் கிடைக்கும். ஓகே, சுகர் கார்டுக்கு டிவி கிடைச்சது. இப்போ சுகர் கார்டுக்கு எதுவும் கிடையாது. ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1/6 ஸ்கீமில் போட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பென்ஷன் வாங்குறவங்க 25,000 ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வாங்குறவன், 12,000 ரூபாய்க்கு மேலே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவன், இன்ஃபேக்ட் ஐ வில் கோ லெஸ்ஸர், பட் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன். 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு, மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு. ஓகே, மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் சம்பாதிக்கிறவன். இப்போ எங்கள் ஏரியா நீங்கள் பார்த்தீங்க அஃப்ளூவன்ட் ஏரியா, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறவன், இதெல்லாம் ஈஸியாக ஸ்டேட்டால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இவ்வளோ கட்டுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு 50 lakhs 60 lakhs மேலே அப்பார்ட்மெண்ட் வாங்குற 1 கோடி, 60 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ராப்பர்ட்டி வாங்கினவங்க, இதெல்லாம் நீங்கள் இருந்து மாதிரி ஒரு 6 ஸ்கீம் போட்டு இவங்கள நீங்கள் வெளில எடுத்துடணும். கவர்மெண்ட்டில் பர்மனெண்ட் சம்பளத்தில் இருக்கிறவன், இவனெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்கீமு சப்சிடிங்கிறதே பேசணும். நான் இந்த சப்சிடியில் என்ன ப்ராப்ளம்னா, 500 வருஷமாக 300 வருஷமாக பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி படித்தீங்கன்னா ஆர்மியில் ஒரு பே மாஸ்டர் ஜென்ரல்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, காசு கொடுத்து இப்போ ஆர்மி கேட்குற பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவன் கவர்மெண்ட்டுக்கு பில் பண்ணி காசு வாங்கிப்பான். இது நான் சொல்கிறது வெள்ளைக்காரன் டைம்லேருந்து. அங்கே தான் மேக்ஸிமம் கரப்ஷன் நடக்கும். ஏன்னா பில்லை வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாது. இவன் காசை போட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டு 1க்கு 3 விலை போட்டு வாங்கிப்பான். அதே மாதிரி நீங்கள் கார்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கனாலே பல குளறுபடிகள் வரும். நான் வந்து நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டு இது அது இதுன்னு போட்டு எல்லாம் வரும். ஸோ அண்ட் நீங்கள் வந்து ஸ்டேட் ஷுட் நாட் டிசைட் நான் எப்படி என் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதையும் வந்து லேடிஸ் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் டாப் இந்த எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து 2 கோடி ஹவுஸ் ஹோல்டு இருக்குன்னா அட்லீஸ்ட் 50 லட்சம் பேர் வீடு இதுலேருந்து போயிடும். வீட்டில் ஒருத்தர் பென்ஷன் வாங்குறாரு, வீடு வச்சுருக்காரு, போயிடும், இதெல்லாம் போயிடும். ஒரு 1.5 கோடி பேருக்கு
நீங்கள் டிபிடி கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இல்லை 1.5 கோடி பேருக்கு 1.5 கொடுக்கும்போது கோடி சார் ஃபேமிலி இல்லை 1.5 கோடி பேர் அப்படிங்கிறதே அதிகம்னு நான் நினைக்கிறேன். சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அர்பன் ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து இந்த நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் இதை போடுங்க. ம். ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூஷனே இல்லையே இல்லை இன்னைக்கு. இப்போது இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் சார் டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த பிறகு அவங்க இதை டார்கெட்டடாக 1.31 கோடி பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ ஏடிஎம்கேவும் விஜய் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதை யூனிவர்சல் ஆக்குவோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் இவங்களும் யூனிவர்சல் ஆக்கியே ஆகணும், இல்லாட்டா நம்ம எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். அதே தான் சொல்றேன். எலக்டோரல் டூலாக மாறிடுச்சு. டெஃபினட்டாக எலக்டோரல் டூல் தான். ஏன்னா நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். 1 லட்சம் கோடியிலேருந்து 1.5 லட்சம் கோடி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த பெண்களுக்கான உரிமை தொகைக்கு மட்டும் வருஷத்துக்கு ஸ்பெண்ட் சார் பண்ணுறாங்க. ஆமாம் சார், இது வந்து டெஃபினட்டாக பொலிட்டிக்கல். பீகாரில் எலெக்ஷன் போது எலெக்ஷன் கமிஷன் தூங்கிட்டு இருந்தது. கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறச்சியே எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்றைக்கி அவங்களுக்கு 10,000 ரூபா போட்டாங்க. எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்றைக்கி 10,000 ரூபா கொடுத்தாங்க. இதனால தான் காங்கிரஸ் கட்சி வந்து இவன் வந்து எலக்டோரலி காம்ப்ரமைஸ்டுன்னா. பீகார் மாதிரி ஊரில் 10,000 ரூபா ஒரு பெரிய அமௌண்ட்டு. இப்போ இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் லீகலாக அலோவ் பண்ணி எலெக்ஷன் போடுற அன்றைக்கி நீங்கள் 10,000 ரூபா போட விட்டிங்கன்னா டெஃபினட்டாக 200 சீட் ஜெயிச்சிருவார். ஓட்டு போடுற அன்றைக்கி எனக்கு 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்ததுன்னு வைங்க, டெஃபினட்டாக நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஓட்டு போடுற அன்னைக்கு பீகாரில் விழல, ஒரு நாளைக்கு முன்னாடி முன்னால். அது என்ன அன்றைக்கி கார்த்தாலியாக விழும் சார், அன்றைக்கி பேங்க் லீவு. 2 நாளைக்கு முன்னாடி விழுந்தால் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. அதுக்கப்புறம் அந்த ஆஷா ஒர்க்கர் மாதிரி இருக்கிறவங்கள வந்து போலிங் ஸ்டேஷனுக்குள்ளே விட்டு நான் 10,000 ரூபா கொடுத்தேன்னு நினைவுபடுத்துறதுக்கு கூட ஒரு ஆள் வச்சுருந்தீங்க. சார் இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஏன்னா இந்த டிபிடிஸ் என்ன ஆகுதுன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு சாமானியராக, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் கடன் வாங்குறது வந்து ஒரு நியாயமான விஷயம். அதுக்குன்னு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எஃப்ஆர்சிஏ ஆக்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் கடன் எதுக்காக வாங்குறீங்கங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு, திமுக அரசு 2021 அவங்க ப்ராமிஸ் பண்ணும்போது இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது எல்லாருக்குமே கொடுப்பான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 1.31 கோடி பேருக்கே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு. ஏன்னா கஜானால பணம் இல்லை. கோவிட் வந்த உடனே கோவிட் செகண்ட் வேவ், அதுக்கு 4,000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுனால இதுக்கு செலவு பண்ண முடியல. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போது தமிழ்நாட்டினுடைய முக்கிய திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் முதல்ல இருந்தே. மிட் டே மீல் ஸ்கீம் இருக்குது, உங்களுக்கு இப்போ ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்குது, லேப்டாப் ஸ்கீம் வந்து இந்தியாவுக்கே பைனியர் தமிழ்நாடு தான். இந்த மாதிரி டிபிடிஸ் கொண்டு வர்றதுனால நம்ம லேப்டாப் ஸ்கீமையே வந்து 4 வருஷம் நிறுத்திட்டு இப்போ 10 லட்சம் பசங்களுக்கு தான் லேப்டாப் கொடுத்துருக்கோம். நாம் வந்து இந்த மாதிரி மாதம் பணம் கொடுக்கணுமா, இல்லை மாணவர்களை இது பண்ணுற மாதிரி இந்த லேப்டாப் ஸ்கீமு? இன்னொன்று, இப்போ மாணவர்களுக்கு ஒரு 8 லட்சம் மாணவியருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கீம். அவங்களுக்கு புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ உதவுது. இந்த லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுக்குற அந்த சலுகைகளை மீறி நாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கோ இல்லை குடும்பங்களுக்கு, இல்லாத குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கட்டாயம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எல்லாருக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் அது போதுங்கிறது தான். அது தவறு. அதை எப்படி மாற்றுறதுங்கிறது தான் இப்போ வரவே வராது, இந்த வாட்டியும் வராது. ஏன்னா எந்த அரசாங்கமாலையும் கொடுக்க முடியாது, அவ்வளோ பணம் கிடையாது. இப்போ நீங்கள் அது மாதிரி கொடுக்கணும்னீங்கன்னா அது நல்லது. ஏன் நல்லதுங்கிறது முன்ன 2,500 ரூபா இந்த ஏழைங்க சேர்த்து வைக்க மாட்டாங்க. அடுத்த நாளே கொண்டு போய் ஏதாவது ஒரு செலவு பண்ணி எக்கனாமியில் வரும், எக்கானமியில் பூஸ்ட் ஆகும். உடனே வந்து 4 மடங்கு உங்களுக்கு வந்து இது கலெக்ட் ஆகிடும். ஜிஎஸ்டி 18% போட்டுக்கோங்க. 2,500 ரூபா கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபா 4 வாட்டி மல்டிப்ளை ஆகும். 1,800 ரூபா திரும்பி உங்களுக்கு ஜிஎஸ்டியில் வரும். 9,000 ரூபா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அது மட்டும் அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏற்றுறாங்க, எலக்ட்ரிசிட்டி பில் ஏற்றுறாங்க. எனக்கு தானே அது பேர்டனாக வரப்போகுதுங்கிறத மக்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? மன்மோகன் சிங் ஒரு இடத்துல சொன்னார், அதனால தான் இந்தியா மன்மோகன் சிங் வானான்னுடுச்சு. அந்த சிடி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, டேப்பு நான் அப்போ கூட போட்டு காமிச்சேன். அந்த டேப்பில் அவர் என்ன சொல்கிறாரு,
என்னை வந்து விலை ஏற்ற வேண்டாம்னு சொல்லிட்டீங்க பெட்ரோல் டீசலுக்கு. அதுக்காக நான் இப்போ ஆயில் பாண்டு போட்டிருக்கேன். இந்த ஆயில் பாண்டு வந்து நீங்கள் ஃப்ரீன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை உங்கள் பசங்களும் பேர பசங்களும் கட்டுறாங்கன்னு சொன்னார். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். சர்க்கார்கிட்ட நிறைய காசு இருக்குது, அது என்ன ஃப்ரீ கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் நினைக்கிறீங்க, மக்கள் நினைக்கிறாங்க. அரசியல் கட்சி நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன். என் கட்சியை உள்பட்டு எல்லாரும் உள்ளுக்குள்ளே அதான் நினைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் இருந்தேன். அந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாங்கிறது தான் பேசுகிறாங்களே தவிர, ஒரு பொறுப்புள்ள இருந்து பணத்தை எப்படி ரைஸ் பண்ணலான்னு ஒரு வார்த்தை பேசுகிறது ரைட்டாக ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பற்றி சொன்னீங்க. எலக்ட்ரிசிட்டி வந்து விலை ஏற்றினா போகாது. எலக்ட்ரிசிட்டி வந்து 2,00,000 கோடிக்கு மேலே நீ கடன் இருக்கு ரைட்டா. நார்மலாக இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா எங்கே பிஸ்னஸ் நிறைய ஆகுதோ அங்கே விலை கம்மியாக கொடுப்பீங்க, எங்கே பிஸ்னஸ் ஆகலையோ அவனுக்கு விலை ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இங்கே கன்சியூம் பண்ணுறது எம்எஸ்எம்இ தான் நிறைய பவர் கன்சியூம் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வேணும். ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இன் பவர் வேணும் ரைட்டா. அதுக்கு என்ன தைரியம் வேணும்னா, மன்மோகன் சிங் டெலிகாமை மாற்றி விட்டார். உங்களுக்கெலாம் நீங்கள் 91க்கு முன்னாடி நீங்கள் திருவள்ளூரில் பக்கத்தில் இருந்தீங்க ஒரு கிராமத்தில், உங்கள் வீட்டில் எப்போ ஃபஸ்ட்டு ஃபோன் வந்தது? எங்கள் வீட்டில் 70s. நீங்கள் வந்து அந்த கிராமத்தில் மேல் தட்டில், மற்றவங்க ஆவரேஜ் வீட்டில் எப்போ வந்தது? 94, 95 வந்தது. அதுக்கு முன்னே வந்திருக்காரு. நான் சின்ன பையனா ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் தான் எல்லாரும் வந்து ஃபோன் பேசுவாங்க. ஆமாம். 94, 95க்கு அப்புறம் அதை ஃப்ரீ பண்ணாங்க. நிறைய வீடுகளில் கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லையும் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. இப்போ மொபைல் தான். மொபைல் இருக்கா? எல்லாருக்கும் மொபைல் வந்துருச்சா? ஏன்னா அதை கம்ப்ளீட்டாக அவர் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டார். அவர் என்ன ட்ரை பண்ணார்னா, கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும், இந்த பவரையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு நினச்சார். அவர் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார்னா, ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் 3 போர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சென்டரு, ஒன்று வந்து கன்கரண்ட்டு, ஒன்று ஸ்டேட்டு. ஜெனரேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டார். அவர் ப்ரைவேட்டைஸ் பண்ணோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் யார் வேணால் பவர் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிக்கலாம். டிரான்ஸ்மிஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தது, அதனால் அதையும் அவர் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டார். நீ டாட்டா பவர் இருக்கான், பவர் கிரிட் இருக்குது, டாட்டா பவர் இருக்குது. நிறைய பேர் வந்து பணத்தை வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வராங்க. அடுத்தது அவர் என்ன பண்ணார், பவர் ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சுன்னு கொண்டு வந்துட்டார். ஸோ யார் வேணால் பவர் வாங்கிக்கலான்னு கொண்டு வந்துட்டார். என்ன ப்ராப்ளம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்னென்னா, ஸ்டேஷன்லேருந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது. அதை இவங்க ப்ரைவேட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்ஸ் அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்கன்னா, டெல்லியில் ஆரம்பித்தார். டெல்லியில் ஆரம்பித்தோன்னா கேஜ்ரிவால் அதை பிடிச்சிக்கிட்டு பெருசாக பண்ணி அரசியலாக்கி கடைசியில் இந்த ப்ரைவேட் தான் பண்ணிகிட்ருக்கு. அவர் ஆட்சி வரத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டார். பட் இப்போ பாம்பேயில் பவர் ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு பாம்பே தெரியும், ஏன்னா டாட்டா பவர் தான் பவர் கொடுத்து. டெல்லியிலும் கிடையாது. டெல்லியிலும் நான் இருந்திருக்கேன், 9 வருஷம். அது எப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டார் அவர்? ப்ரைவேட்டைஸ் பண்ண பிறகு தான். ப்ரைவேட்டைஸ் பண்ண பிறகு சொல்கிறேன். ஆமாம், டாட்டா பவர் ரொம்ப நாளாக இருக்கும், 100 வருஷமாக இருக்கான். பாம்பேயில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண, ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் ப்ராப்ளமே இருக்காதுன்னு அவர் சொன்னார். ஆனால் இங்கே ப்ரைவேட்டைஸ் பண்ணால் பல கட்சிகளுக்கு பல ப்ராப்ளம் வரும். கோல் வாங்கிறது, கப்பல்லேருந்து கோலை இறக்குறது, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபருக்கு, அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய ஏடிஎம் மினிஸ்ட்ரி. அது அவர் தைரியமாக ஒரு ஏடிஎம் மினிஸ்ட்ரியை டிஸ்மேண்டில் பண்ணிட்டார். இன்றைக்கி இங்கே ஏடிஎம் மினிஸ்ட்ரியை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணால் தான் பவர் சரியாகும். சார், பவரில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இப்போ ஏடிஎம்கே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜு கொடுக்குறோங்கிறாங்க. ஃப்ரிட்ஜு கொடுத்தா அது என்ன ஆகும்? பாதி பேருக்கு வந்து அந்த 100 யூனிட்ஸ் பவர் இருக்குல்ல, சப்சிடி, அதை யூஸ் பண்ணவே முடியாது. நான் ஒன்று என்ன கேட்குறேன், ஏன்னா 2 ஃப்ரிட்ஜ் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இப்போ பெருமளவில் கிடையாது. நான் இப்போ திரும்பி என்ன கேட்குறேன்னா சார், நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னா பாட்டம் 15% அதை பாப்புலேஷனுக்கு கொடுங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், 1500 பதில் 3000 ரூபாவே கொடுங்க. நான் என்ன நினைக்கிறேன், ஒரு சிலிண்டர் வாங்கிறதுக்காச்சு அதான் நான் சொல்லுவேன். மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்க முடியாது. 1000 ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்குறதுன்னு கஷ்டம். நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறது ஒரு சிலிண்டருக்காச்சு. 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு சிலிண்டரும் மற்ற செலவும் தான் ஆச்சு. இது வந்து இட் இஸ் ஒன்லி அன் ஆடட் பெனிஃபிஷியரி. ஸோ ஃபார் தி ரியலி பீப்புள், நான் இன்னொரு 1 ஸ்டெப் ஜாஸ்தி சொல்கிறேன்.
ரேஷன் அரிசி நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, நான் பார்த்துருக்குறேன். அதில் நான் பத்மநாபசாமி கோயிலுக்கு போனேன் திருவேண்டரமில். நம்ம ஊர் வேஷ்டி தான் அங்கே விற்கிறாங்க. ம். நம்ம ஊரில் இலவசமான வேஷ்டியை தான் அங்க அவசரமாக விக்கிறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு வேஷ்டி இல்லைன்னு வைங்க, கேரளாவில் ஆமா, வாங்கி தான் போடணும். அதுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கொடுப்பான். அதுக்கு என்னன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக வர வேஷ்டி தான் அங்கே இருக்கும் கோயில் வாசலில். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது இன்னொரு ரிஃபார்முக்கு ரேஷன் கார்டில் நீங்கள் ஓப்பனாக சொல்லிடலாம். எய்தர் உனக்கு 10,000 மாதம் கேஷ் கொடுத்துட்றான், இல்லை ரேஷன் வாங்கிக்க, எது வேணும்னு கேட்டிங்கன்னா 90% 10,000 கேஷ் தான் வாங்குவோம். அப்போ உங்களுக்கு பல கரப்ஷன் ஒரேடியாக முடிஞ்சிடும். நான் ரேஷனில் சக்கரை போட்டேன், நான் அரிசி புவர் குவாலிட்டி கொடுத்தேன், நான் அது பண்ணேன் இது பண்ணேங்கிறது போயிடும். ஸோ தி ஸ்டேட் இட் செல்ஃப் வில் பிகம் மோர் எஃபிஷியன்ட். அண்ட் இந்த நீங்கள் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இது புதுசு கிடையாது. நீங்கள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னு இருக்குது, யூரோப்பில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அவங்கெல்லாம் சோஷியல் டெமோக்ராட்ஸ். டெமோக்ரஸி டேக்ஸஸ் ஆர் ஹை, பட் மக்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். குழந்தைங்களுக்கு ஃபீஸு, குழந்தைங்களுக்கு வழக்கத்துக்கு இவ்வளோ காசு, எஜுகேஷன் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவோம். நீங்கள் அது மாதிரி சொசைட்டியாக போகிறீங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் ஹேஸ் டு பிகம் அ சோஷியல் டெமோக்ராட்டிக் ஸ்டேட். பட் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. நீங்கள் யாருக்கு ஹூ டிசர்வ்ஸ் அதுக்கு தான் கொடுப்பாங்க. அங்கே அந்த ஊரில் பணக்காரனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பணக்காரனுக்கு 50% டேக்ஸ் போட்டு வாங்கிடுவான். நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம்னா, பணக்காரனுக்கு டேக்ஸே கிடையாது, ஏழைகளுக்கு தான் டேக்ஸ். சார் இதில் இன்னொரு ஆங்கிள் நான் பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு இப்போது சென்னையில் அப்பார்ட்மெண்ட் டுவெல்லர்ஸு எக்கச்சக்கமான பேர். எந்த இடத்துல போனாலும் நல்லா வசதியாக இருக்கிறவங்க ரேஷன் கார்டு, அரிசி கார்டு, அதுக்கு தான் சார் நான் சொல்கிறேன் 3000 ரூபாய் இது பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க ஏன் அதை வாலண்டரியாக சரண்டர் பண்ணுறது யாருக்கும் மனசு வர சார். மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் 1,00,000 ப்ரொஃபஸராக இருந்து, நான் சொல்கிறது பிராமின் ஹவுஸ் ஹோல்டு, 1,00,000 பென்ஷன் வாங்குறவங்க ரேஷன் அரிசி வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்குறேன். அந்த மனசு நமக்கு ஏன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படி கிடையாது சார். நான் ஏன் கொடுக்கணும்? எனக்கு ஓசியில் வருது, நான் வாங்கி வேலைக்காரனுக்கு கொடுப்பேன். அது அவங்க வேலைக்காரங்களே வாங்கிடுவாங்களே. அது எப்படி நான் வாங்கி கொடுக்கணும்ல? அதில் ஒரு ப்ரிவிலேஜ். அது ப்ரிவிலேஜ், அதுதான் ப்ராப்ளம். நான் எங்கள் ஆளுங்களை பற்றி சொல்ல முடியுங்கிற ப்ரிவிலேஜில் சொல்கிறேன், ரைட்டா? இல்லை, நான் இது கம்யூனிட்டி பேஸ்க்கே நான் கம்யூனிட்டி வச்சே சொல்கிறேன். நான் கிளாஸில் தான் பேசுகிறேன். கிளாஸ் ஏன்னா நான் என்னை பற்றி தான் பேசிக்க முடியும். இது டெஃபினட்டாக இருக்குது சார். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு நல்லா வரணும்னா நீங்கள் டெஃபினட்டாக ரேஷனை வந்து பணக்காரங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 2வது எலக்ட்ரிசிட்டியை ரிஃபார்ம் பண்ணணும். 3வது ஆல் திஸ் ஃப்ரீபீஸ் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 20% ஆஃப் தி பாப்புலேஷன். சார் பட் சொசைட்டியாக ஒரு சிட்டிசனாக எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பு இருக்கணும்ல. இது அரசாங்க சொத்து, இது நாம தான் பண்ணுறோம், நாம டேக்ஸ் கட்டுறதுனால தான் அரசாங்கத்துக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. நீங்கள் அடுத்து அந்த லெவலுக்கு போகிறீங்களே. நான் சிம்பிளாக ஓட்டு இப்போ வரப்போகுது எலெக்ஷன், ரூரலில் தான் 80% இருக்கும். ஆமாம், சென்ட்ரலில் 50 கூட இருக்காது. ஏன்னா ஐ ஹாவ் நோ ஸ்டேக் இன் கவர்னன்ஸ். இதை தான் நான் மாற்றணும்னு பார்க்குறேன். இல்லை, யூ ஹேவ் நோ ஸ்டேக். இல்லை, யூ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி ஸ்டேக். ஐ டோன்ட் ஹேவ். ஏன்னா நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள்லாம் ஏன் பொலிட்டிசைஸ்னா, மன்மோகன் சிங்க்கு முன்னாடி சார் இன்சூரன்ஸ்னால் எல்ஐசி தான் வேணும், பேங்க்கு தான் நான் போய் ஸ்டேட் பேங்க்கில் தான், இல்லாட்டா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் தான் திறக்கணும், டெலிஃபோன் வாங்கணும்னா டெலிஃபோன் ஆஃபீஸில் போய் உட்காந்து தான் வாங்கணும், எல்லாத்துக்குமே நான் கவர்மெண்ட்டுக்கு தான் போகணும். மன்மோகன் சிங் பண்ண நல்லதுக்குனால இப்போ நான் எல்ஐசி ஆஃபீஸ் போகிறது இல்லை, வெறும் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா பெட்ரோல் கூட நான் ஷெல்லில் போட்டுக்கலாம். நான் எதில் மட்டும் போகிறேன், ஒன்லி எலக்ட்ரிசிட்டி ஐம் டிபெண்ட் ஆன் தி கவர்மெண்ட். அண்ட் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டா என்ன நடத்துகிற விதம் வேறு, என் டிரைவரை நடத்துகிற விதம் வேறு. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். என்னை வந்து சார் உட்காருங்க அம்மா, அவனை எடுத்தோடனே நில்லுன்னு அடிக்க போவான். ஸோ த லோவர் பியூரோக்ரஸி இஸ் யூஸ்ட் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெரர். இந்த லோவர் லெவல் பியூரோக்ராட் இருக்காங்கல்ல, லோவர் லெவல், அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெரர் மாதிரி தான் வந்துருக்காங்க. இந்த புவருக்கு வந்து தே நீட் த கவர்மெண்ட் டு சர்வைவ். அவனுக்கு சாப்பாட்டுக்கு வேணும், போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு வேணும், மெடிக்கலுக்கு வேணும். எனக்கு எதுவுமே கவர்மெண்ட் வேண்டாம்ல சார். நான் இன்சூரன்ஸ் கொடுத்து அப்போலோவில் படுத்துருவேன். ஏன்னா காரை இடிச்சிட்டா இல்லை போலீஸ்காரன் என்னை மிரட்ட முடியாது, நான் ஏதாவது ஒரு லாயரை கூப்பிட்டு வந்துடுவேன். எனக்கு கவர்மெண்ட்டே வேண்டாமே. ஐ ஹேவ் நோ ஸ்டேக் இன் கவர்மெண்ட்.
நான் ஏதாவது பேசினா ஐ வில் கோ டு அமெரிக்கன். அமெரிக்காவுக்கு போய் நீ செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக தான் இருக்கணும். அங்கே நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணியே ஆகணும். இந்த அர்பன் அப்பாத்தியை எப்படி மாத்துறது சார்? அதுதான் தமிழ்நாட்டாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், பாம்பேயாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், டெமோக்ரஸியோட பெரிய ஃப்ளா அதுதான். இட் இஸ் மை ரைட். நான் டேக்ஸ் கட்டுறேன். அவன் என்ன நினைக்க மாட்டேங்கிறான்னா, யூ ஆர் எ ப்ரிவிலேஜ் ஃபியூ. ஆமாம். ஆவரேஜ் மீடியன்னா 50th பர்சன்டைல் 15,000 கூட மாதம் சம்பாதிக்க கட்டப்படுறாங்க. 15,000 கூட மாதம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கட்டப்படுறான். அவனை பற்றியே நினைக்க மாட்டான். நான் டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு என்ன கிடைக்கிறது? இப்போது எங்கள் வீட்டுக்கு கூட முடி வெட்ட வரான்னா, நான் பார்த்துருக்கேன் நிறைய வீட்டுக்கு. இப்போ நான் அந்த கோவிடுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அர்பன் கிளப்னால. அவனுக்கு 300 ஏதோ சார்ஜ். அவனுக்கு ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து 200 எக்ஸ்ட்ரா கொடு. இவன் போய் பெரிய நேச்சுரல்ஸ்ட்டு எங்கேயோ உட்காந்து 1000 கொடுப்பான். வீட்டுக்கு வந்து கொடுத்தவனுக்கு கரெக்டாக 300 தான் கொடுப்பான். அவனுக்கு எக்ஸ்ட்ரா 200 கொடுத்ததுனால இவனுக்கு தரம் குறைஞ்சிடாது. ஸோ தி ப்ராப்ளம் சார், பிளாட்ஃபார்ம் கடையில் நாம போய் பார்கெயின் பண்ணுவோம். ஒரு ரீட்டைல் ஸ்டோருக்கு போனோம்னா பார்கெயின் பண்ண முடியுமா? இதுவே ஸ்வைப் பண்ணிட்டு வந்துருவோம். ஆமாம், அதுதான் சார். அந்த அர்பன் அப்பத்தியை நீங்கள் மாற்றலைன்னா சொசைட்டி ரெஸ்பான்சிபிளாக இருக்காது. அது மாற்றுறது எப்படின்னு தான் கேட்குறாங்க. விழிப்புணர்ச்சி தான், பேச வேண்டியதான், பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணேன்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். பாசிட்டிவ் ஸ்டோரி. எங்கள் ஏரியாவில் ரெகுலராக ப்ராப்ளம் இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் எல்லாரையும் கூப்பிட்டேன். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டேன். எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் கோஆப்ரேட்டரோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் சொல்கிறீங்க ஏஇஐ இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ தே வர் ஏபிள் டு சால்வ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். எங்கள் ஏரியாவில் வாட்டர் லாகிங் நின்றுச்சு. ரிலேட்டிவ்லி பெட்டராக குப்பாலில் ஆரம்பிச்சிட்டோம். தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஆக்டிவ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். இப்போ என்ன பண்ணார், ஒரு மினிஸ்டர் எங்கள் ஏரியா பப்ளிக் இதில் இருக்குது, பிஹைண்ட் வுட்ஸ் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாவில் இது போட்டார், பெட்ரோல் பங்க். ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பெட்ரோல் பங்க்கு லைசன்ஸ் வாங்கிட்டார். நாங்கள் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி 1 வருஷம் இழுத்துட்டோம். அவர் கோர்ட்லலாம் ஸ்டே எல்லாம் ஏதோ பண்ணி ராவா போட பார்த்தார். எங்கள் எம்எல்ஏ டெப்டி சீஃப் மினிஸ்டர். நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், என்ன சார் இது, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நாளைக்கு இருக்க மாட்டார். நாளைக்கு கோர்ட்டில் எழுதி கொடுத்துட்டார். இப்போ அதை வீடு கட்டிட்டார். இப்போ இந்த ஃப்ளாட் கட்டினோன்னா என்ன பண்ணார், ஒரு செட் ஆஃப் ஃப்ளாட்ஸுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் தான் நீங்கள் போட முடியும். அவர் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரில் போடுறதுக்கு தோன்றுனார். திரும்பி இந்த லேடிஸ் போய் அப்ஜெக்ட் பண்ணோன்னா டிஎன்இபி வாஸ் TANGEDCO ஸ்டாப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 10 மிடில் கிளாஸ் லேடிஸ், அப்பர் மிடில் கிளாஸ் லேடிஸ் போய் ஏஇட்ட, ஜாயிண்ட் இன்ஜினியர்கிட்ட, குப்பாள்றவன்ட்ட ரெகுலராக பேசி சண்டை போட்டால் லோக்கல் கவர்னன்ஸே மாறிடுது. நம்ம அர்பன் மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கும் கவர்னன்ஸுக்கும் பொறுப்பு இல்லை, எனக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோடு இருந்தா ரோடு சரியில்லைன்னா நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். திட்டிக்கிட்டே இருந்தா ஆண்டவனு கேட்க, உடனே ஆண்டவன் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் ஏஇயை கூப்பிட்டா ரிப்பேர் சொல்கிறேன் சார், நோ ஒன் வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட். இப்போ நான் ஏஇயை கூப்பிட்டேன்னா ஐ எம் சேயிங் தே வாண்ட் டு கோஆப்ரேட். கார்பரேஷன் வாண்ட்ஸ் டு கோஆப்ரேட். சார், அவனுக்கு மேலே ஒரு அரசியல்வாதி இருந்தால் பப்ளிக் கேள்வி கேட்டுதுன்னு வைங்க, அவன் அரசியல்வாதிட்டு சொல்கிறான், யோ பப்ளிக் கேட்குறது, நான் நீ சொல்கிறத பண்ணிட்டோமா, பப்ளிக் சொல்கிறத பண்ணிட்டேன். அரசியல்வாதிக்கு ஓட்டு வேணும். அவன் என்ன பண்ணுவான், சரி இப்போ எதாவது பண்ணி கொடுத்துட்டு போன்னு பண்ணிவிடுவான். ஸோ இட் இஸ் தி லேக் ஆஃப் 2 காரணம் சார். ஒன்று, கவர்மெண்ட் கொடுத்தா நான் வாங்கி பேக்கெட்டில் போட்டுப்பேன்னு. 2வது, ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் கவர்னன்ஸ். ரெண்டுமே மாறணும். அண்டு புவருக்கு ஒரு சிம்பத்தி வேணும். எனக்கு பார்த்து என்னோடய அப்பர் மிடில் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு. நீ கட்டுறவன் வெறும் 500 பேர், நாட் ஈவன் 2% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் பேயிங் இன்கம் டேக்ஸ். மீதி 98% பாருன்னா பார்க்கவே மாட்டோம். அதுவே ப்ரிவிலேஜ் தானே சார். யூ டாக் ஒன்லி ஃப்ரம் யுவர் ப்ரிவிலேஜ். ஸோ நீங்கள் 1/6 சிதம்பரமோட 1/6 ஸ்கீம் மாதிரி கொண்டு மீதி இருக்கிறவங்களுக்கு உங்களால் இந்த பட்ஜெட்லேயே 3000 4000 கொடுக்க முடியும். நீங்கள் அதை கொடுத்துட்டு ரேஷனை நீங்கள் ஆப்ஷனை கேஷ் ஆப்ஷனாக மாற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு
ப்ரெஷர் ஆன் கவர்னன்ஸ் குறையும். பட் இதில் மெயின் திங் என்ன தெரியுமா சார்? மக்களுக்கு புரிய வேண்டியது என்னென்னா, அரசாங்கம் வந்து ஒரு கஜானா வச்சு நோட்டு பிரிண்ட் அடிக்கல. அரசாங்கத்தோட பொறுப்பு என்னென்னா, உங்கள்கிட்ட வரி வாங்கி அந்த வரியை செலவு செலவு பண்ணுறது தான் என் பண்ணுறது பொறுப்பு. மட்டும்தான். வரி நாம தானே கொடுக்குறோம், நம்ம காசு ஸோ தானே. அரசியல்வாதியோட வேலை பியூரோக்ராட் ஒழுங்காக கணக்கு கொடுக்குறானான்னு பார்க்கறது தான். அரசியல்வாதி இஸ் நாட் அ மெஜிஷியன் ஹூ கேன் கிரியேட் மணி. ஒரு அரசியல்வாதி கேன் ஒன்லி சூப்பர்வைஸ் தி collection and spending of tax. The responsibility of a politician வந்து பணத்தை ரைஸ் பண்ணி பணத்தை செலவு பண்ணுறது. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டோம்னா, எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவரை டெமிகாட் ஸ்டேட்டஸுக்கு ஏற்றிட்டோம். ஒரு லீடர்னால் ஒரு டெமிகாடு மாதிரி அவர் எது வேணால் பண்ணிடலான்னு நினைக்கிறது, அது மக்கள் தப்புங்கிறது என்னோட கருத்து. நிச்சயமா சார், அதில் எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ என்னன்னா, மக்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இது நம்ம அரசாங்கம், அது இல்லையே. நம்ம ரோடு, இது நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம பார்க்குறோமோ நம்ம ரோடு. சார் அமெரிக்காலலாம் பேசுகிறாங்களாங்க. ஆமாம், அமெரிக்காவில் நீங்கள் வந்து நெய்பர் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸிங்கிறது அதுதானே சார். ஆமாம் சார், இந்த ரோடு க்ளீனாக இருந்தால் உன் ப்ராப்பர்ட்டி வேல்யூ தானே சார் ஏறும். இஃப் யூ மெயின்டைன் தட் ரோடு வெல், உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் ஏறும். இப்போ மெட்ரோ வந்தாவே 2000 3000 ஸ்கொயர் ஃபீட் ஏற்றிக்கிறாங்க. ஏன்னா மெட்ரோ அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால. இப்போ இந்த ரோடு க்ளீனாக இருக்குது, லிவபிளாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஏறுது. யூ வில் பி கால்ட் அ பாஷ் ப்ராப்பர்ட்டி ஏரியா. இதுதான் ப்ராப்ளம். இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு மட்டும் இல்லை, மிடில் கிளாஸ் ஆட்கள் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நிச்சயமாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதான் டெமோக்ரஸி அதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து நாம் வந்து ரீப் பண்ண முடியும். இல்லைன்னா எனக்கு அதில் சம்மந்தம் இல்லை, நான் பாட்டுக்கு டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ரோடு இப்படிலாம் மோசமாக தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க. நான் மாறினேன்னா மற்றவங்க மாறுவாங்க. இங்கே இப்போ வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுன்றது வந்து சவுத் இந்தியாவில் வந்து கேரளா தவிர எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. ஆனால் ஓட்டுக்கு பணம் ₹1 கொடுக்காம ஜெயிக்கிறவங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. பிடிஆர் அதான் சொல்கிறேன். ஸோ அவர் மட்டும் எப்படி ஜெயிக்கிறாரு? அவருக்கு அந்த சேஞ்சு கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஒரு வில் இருக்குது. அது மட்டும் இல்லை சார், பணம் கொடுத்தா ஜெயிச்சுருவீங்கன்னு அவசியம் கிடையாது. ஆமாம், இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஆயிடுச்சு. ஆமாம், அவன் கொடுத்துட்டான், அதனால அவன் ஜெயிச்சிடுவான், அதனால நானும் கொடுத்துட்றேன். இவர் பிடிஆர் 2 முறை கொடுக்காம தானே சார் ஜெயிக்கிறாரு. அப்போ என்னன்னா, மக்களுக்கு வந்து புரியுது, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்காமல் நம்ம ஓட்டு போட்டோம்னா அவரை வந்து நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கலாம், நம்ம கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லா பாலிட்டிஷியன்ஸும் கூட பின்பற்றணும். ஒருத்தராக இருக்கிறாரு, அடுத்த எலெக்ஷனில் 10 பேர், அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் 20, அப்படி தான் மாற்றம் வரும். ஒரே நாளில் எல்லாம் மாறிடாதுல்ல. கம்யூனிஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை சார், நான் வந்து ஓப்பனாக பேசினவரை பற்றி நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து அவங்க இல்லை, எனக்கு நிறைய கம்யூனிஸ்டில் எதிர்ப்பு உண்டு. சித்தாந்தமாக எனக்கு கம்யூனிஸ்ட் ஆகாது. ஆனால் பணம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யவே மாட்டாங்க. நான் எடுக்கும் போதே கேரளா இல்லைன்னு சொல்லிட்டு தானே எடுத்தேன். கேரளாவில் கிடையாது, இந்த கான்செப்டே கிடையாது. இது வரைக்கும் கன்னியாகுமரியிலையும் கிடையாது. இந்த வாட்டிக்கு எடுத்துருவாங்க, அது எனக்கு தெரியாது. நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இந்த கான்செப்ட். ஒருவேளை மெத்த படித்தவர்கள் இருக்கிறதுனால கூட இது இருக்கலாம். அதுதான் இருக்கும். சரிங்க, வந்து எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.